இளமதி கஸ்டமர் கிட்ட துணியெல்லாம் காமிச்சு வித்துக்கிட்டு இருக்கப்ப 2 பேரு கடைக்குள்ள வர்றாங்க. எல்லாரையும் வெளியே அனுப்புறாங்க. இளமதியும் கடைய விட்டு வெளியே வர்றாங்க. யதார்த்தமா வந்த பரமன் இளமதி கடைய பாக்குறாரு. இளமதி கடைய எல்லாரும் சேர்ந்து மூடுறாங்க, பூட்டம் போடுறாங்க. இளமதி கெஞ்சுறாங்க, கண்டுக்காம பூட்டை பூட்டிட்டு போயிடுறாங்க. பரமனும் கைப்பிள்ளையும் கொஞ்ச நேரம் இளமதிய பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப பரமன் இளமதி கிட்ட சொல்றாங்க, உங்ககிட்ட எல்லாம் பணத்தை வாங்குறது பாக்கெட்ல போட்டுட்டு போறதுக்கு இல்ல, இந்த மாதிரி ஒரு பாதுகாப்புக்காண்டி தான். வீட்டுக்கு கிளம்பு, நான் பாத்துக்கிறேன் இந்த பிரச்சனையன்னு பரமன் சொல்றாரு. இளமதி வண்டிய ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் ஆகல. பரமன் இத பார்த்துட்டு சொல்றாரு, நான் வண்டிய தள்ளிட்டு வரேன், நீ கூட வா. நடந்து போய்கிட்டே பரமன் சொல்றாரு இளமதி கிட்ட, காணாம போன உன்னோட துணிமணி எல்லாம் நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். இளமதி, உன் வீடு வந்துருச்சு, நிம்மதியா சாப்பிட்டு தூங்குமா. கூடிய சீக்கிரமே உன்னோட துணிமணி எல்லாம் உன் கைக்கு வந்து சேரும். இளமதி பரமன் சொன்னதை கேட்டுட்டு வீட்டுக்கு போறாங்க. நாளை சந்திப்போம்.